திமுகவுடைய ஒரு முக்கியமான ஒரு எம்பி, ஒரு மூத்த அட்வொகேட், சுப்ரீம் கோர்ட்டோட மூத்த அட்வொகேட் ஒரு விஷயத்துக்கு சொன்னார். மாதிரி அதாவது சிபிஐங்கிறது இந்த விசாரணைகள் ஒரு இடைக்கால ஒரு உத்தரவுன்னு சொல்லி சொன்னாங்க. வந்து நாளைக்கு எங்களுடைய நாங்கள் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணதுக்கப்புறம், எங்களோட உறுதிமொழி நாங்கள் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஃபோர் வீக்ஸ் டைம் இருக்குது. அந்த 4 வீக்ஸில் நாங்கள் வந்து எங்களோட ரிப்போர்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நாளைக்கு வந்து இந்த இடைக்கால தீர்ப்பு வந்து நீர்த்து போகும், ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த தீர்ப்பு வந்த உடனே அன்றைக்கு மாலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் வந்து ஒரு தெளிவான ஒரு கருத்தை முன் வச்சார். இது எல்லாரும் வந்து இடைக்கால தீர்ப்புன்னு பார்க்குறாங்க. இது இடைக்கால தீர்ப்பே கிடையாது, இதுதான் ஃபைனல் தீர்ப்புன்னு சொன்னார். ஏன் அப்படின்னா அங்கே ப்ரேயரே சிபிஐ விசாரணை வேணுங்கிறதான். எப்படி அந்த கோர்ட்டில் நடந்த பாதிக்கப்பட்ட தரப்பில் வச்சது முக்கியமான பேரில் 3 பேரில் இண்டிவிஜுவல்ஸ் 3 பேரில் 2 பேர் வச்சது வந்து சிபிஐ வேணும்னு கேட்டதான். அது சிபிஐ கொடுத்துட்டாங்க. அவங்க அதிகபட்சம் என்ன கேட்டாலும் அதையே கொடுத்துட்டு இது எப்படி இடைக்கால தீர்ப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த தலையங்கத்தில் இந்து தலையங்கத்திலையும் எழுதப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா, இது வந்து ரிவர்ஸ் வராது. ஒன்ஸ் ஃப்ரண்ட்டில் போச்சுன்னா இது திரும்ப ரிவர்ஸ் வராது. நீங்கள் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணால் கூட அது ரிவர்ஸில் வர வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறது எதன் அடிப்பில் இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபேக் விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சில இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஃபேக்காக வந்து தங்களுடைய மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது அதை தாவேக்காவோ அதிமுகவோ 2 கட்சியும் மாற்றி 2 கட்சியும் சேர்ந்து தான் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பேரை பயன்படுத்தி இவங்க மனு போட்டிருக்காங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உரிமை இல்லை. அதாவது அந்த இறந்த அந்த குழந்தையினுடைய அப்பா அவருடைய பன்னீர்செல்வம் வந்து அவர் அந்த அப்பான்ற ரோலே செய்யவே இல்லை அவர். ஆனால் வந்து இன்றைக்கி பணத்துக்காக தனிப்பட்ட ஒரு நலனுக்காக வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோடைய அம்மா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது வந்து உச்சநீதிமன்றத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட அவங்க பேசியிருந்தாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ வந்து அந்த வாதம் அப்படி இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு இவங்க தாக்கல் பண்ணால் கூட உச்சநீதிமன்றம் அதை என்ன தெரியும் பண்ணுவாங்க, அப்படி ஒரு விஷயம் ஃபேக்காக தாக்கல் பண்ணியிருந்தாலும் அதை சிபிஐ தான் விசாரிக்குமா. சப்ஜெக்ட் என்னன்னா சிபிஐ போட்டால் தான் பெரிய இஷ்யூவே. ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்தால் கூட அதையும் சிபிஐ தான் விசாரிக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான டைமென்ஷனாக இருக்குது.